அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தமிழக அரசு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்களவை தேர்தலை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்த நிலையில் நேற்றுடன் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை, புதிய ரேஷன் அட்டைகள் தொடர்பான முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. நாடு முழுவதும் 18வது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வாக்குகள் எண்ணும் பணி கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கிடையே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியான சத்ரபிரதா சாஹூ, தேர்தல் நடத்தை விதிகளானது வரும் 6ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் அதன் பிறகு விலக்கிக் கொள்ளப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டுவிட்ட போதும் தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்ந்து அமலில் இருந்து வந்த நிலையில் நேற்றுடன் அந்த தேர்தல் நடத்தை விதிகள் திரும்ப பெறப்பட்டன. இனி பணம், பொருட்களை கொண்டு செல்ல கட்டுப்பாடுகள் இருக்காது. 2 மாத காலத்திற்கும் மேலாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் பல்வேறு பணிகள் தடைப்பட்டிருந்தன. தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான அறிவிப்புகளும் வெளியாக உள்ளன. மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தயாராக உள்ளனர். அது தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடாமல் இருந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் அறிவிப்புகள் வெளியாகவில்லை. அடுத்து ஒரு சில நாட்களில் விண்ணப்பங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் நிலையில் ஆவணங்களை சமர்ப்பித்து திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். பின்னர் விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு திட்டத்தில் இணைக்கப்படுவார்கள். எனவே ஜூலை மாதம் மகளிர் உரிமை தொகைக்கான பணம் புதிதாக இணைய உள்ளவர்களுக்கும் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அது மட்டுமின்றி புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்தவர்களும் பல மாதங்களாக அட்டைகள் கிடைக்கப்பெறாமல் இருந்தனர். தேர்தல் காரணத்தை காட்டி அதிகாரிகள் தரப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் விரைவிலேயே புதிய ரேஷன் அட்டைகளும் விநியோகிக்கப்பட உள்ளன.